ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சேனல் இதுங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி பலன்களை நீங்கள் பார்த்துட்டு முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி உங்களுக்கு ஆன் டைமில் வந்துகிட்டே இருக்குங்க மொபைல் தேடி. ஸோ நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும். இன்றைக்கி ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு அப்படின்ற இன்றைய தின ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 5 குடையவனும் ராசிதிபதியும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றுள்ளனர். மேலும் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். இதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல ஆர்வங்கள் மற்றும் நல்ல சூட்சமங்கள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இனி அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. நீங்கள் என்ன பேசினாலும் அதை மற்றவங்க சிறந்த முடிவாக ஏற்றுக்குவாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை வைத்து தான் மற்றவங்க சிறப்பாக செயல்படணுமா, எந்த வகையில் அவர்களுடைய செயல் திட்டங்களை மாற்றிக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான முக்கியமான ஒரு மையமான ஒரு நபராக நீங்கள் இன்றைக்கி காணப்படுவீங்க. உங்கள் பேச்சு இன்றைக்கி எடுபடுங்க. நீங்கள் பேசினாலே போதுமானது. நீங்கள் மற்றவங்களுக்கான நல்ல தீர்வுகளை எழுதி கொடுப்பீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு பேச்சு திறமையின் மூலமாகவும் உங்களுக்கான நல்ல கெத்து உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு மெயினாக அமையும். மற்றவங்க அதை எளிதில் ஏற்றுக்கொள்ளுவாங்க. பொருளாதார வளர்ச்சியும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. பண வரவுகள் கைக்கு வரும். இன்றைக்கி நண்பர்கள் கூட பழகும் போதும் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் கூட நீங்கள் பேசி பழகும் போதும் கொஞ்சம் அரட்டை அடிக்காமல் தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு மனசில் உறுத்திட்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நாட்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல முடிவு கிடைக்கும். அதனால் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாளுங்க. சில சூட்சமங்கள் சில புதிய டெக்னிக் எல்லாம் நீங்கள் வியாபார ரீதியாக கற்றுக்குவீங்க. அதன் மூலமாக வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவது சாத்தியமாக மாறுங்க. வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். லேட்டஸ்டான நவீனமான சில பொருட்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில மெஷினரிஸ் லேட்டஸ்ட்டாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எனவே நவீன பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அது முழுமையாக தெரிந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்துவதற்கான யுக்திகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. அலுவலக பணியாளர்களுடைய உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்றைக்கி கெத்தான ஒரு நாள் சொல்லலாங்க. ஏன்னா மதிப்பு கூடும், உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் நல்ல ஆதரவு பெருகும். எனவே அற்புதமான செல்வாக்கு மிகுந்த நாள். கெத்து கூடக்கூடிய யோகம் இன்றைக்கு உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இருக்குங்க. இருந்தாலும் ஆர்கியூமெண்ட் யாரு கூடயும் வேண்டாங்க. விவாதங்கள் யாரு கூடயும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. நிறைய விஷயங்களை ஆர்வமாக கற்றுக்கணுங்கிற ஒரு வேகம் இன்றைக்கி உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. எனவே அது உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு சக்தியை உருவாக்கி தரும். உங்களுடைய கற்றல் ஆர்வம் காரணமாகவும் இன்றைக்கி வெவ்வேறு வகையில் இருக்கக்கூடிய நல்ல உந்து சக்தி காரணமாகவும் உங்கள் பேச்சுக்குண்டான மரியாதை காரணமாகவும் இன்றைக்கி ரொம்ப சக்திசாலியாகவே இருப்பீங்க. சின்ன சின்ன டென்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சலான சூழ்நிலை ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் பணம் செலவாகிறதுல விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா பல பொருட்களில் வாங்குறதுல அது ஆல்ட்ரேஷன் செய்கிறதுல உங்களுக்கு பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டங்கள் தீட்டி இன்றைய தினம் செலவு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டால் இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியும். ஏன்னா பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னா பணம் வரக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் அணை பணத்தை சேவிங் செய்யணும். நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் சிறப்பான காதல் ரொமான்ஸ் உணர்வுகள் இருக்காதுங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களது காதலருடன் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் பாதிக்காமல் நீங்கள் தடுக்க முடியும். நீங்கள் சில முக்கியமான முடிவு எடுக்கும்போது ஆணவமாக கர்வமாக எடுக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது ஓவர் வெயிட் காட்டக்கூடாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கர்வம் வந்துருச்சு அப்படின்னா
அதனால சில சங்கடங்களும் கூடவே வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் தவிர்க்க வேண்டுங்க. இன்றைய தினம் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக உங்களது நண்பர்கள், சக ஊழியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. அதெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு அர்த்தம். இன்றைய தினம் உங்களோட உடல் தோற்றத்தை நீங்கள் மேம்படுத்த முடியுங்க. அந்த மாதிரியான உடல் தோற்றத்தை மேம்படுத்தக்கூடிய சில முக்கியமான நபர்கள், பார்ட்னர்களை நீங்கள் இன்றைய தினம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு சிறந்த மாற்றங்களை உங்கள் உடல் தோற்றத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு தாங்க செயல்படணும். இன்றைய தினம் நீங்கள் பட்ஜெட் போல திட்டங்கள் தீட்டுங்க. எங்கள் செலவுகள் அதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக தான் கவலைகள் பெரும்பாலானவை நீக்கிக் கொள்ள முடியும். ஸோ அதை மறந்துடாதீங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்களது தேவைகள், அத்தியாவசியமான சில தேவைகளை உங்கள் வாழ்க்கை துணையானவர் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதனால குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்டாலும் மற்ற குடும்ப உறவர்கள் ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க. அதனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஆனால் இல்லற வாழ்க்கையில் மட்டும் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பழகும்போது பொறுமையாக இருக்கணுங்க. உங்களுடைய தேவைகள் நிறைவேறலை அப்படின்னா அதுக்காக நீங்கள் மூட் அவுட் ஆகக்கூடாது. கொஞ்சம் நிதானித்து உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் உறவுகளை பேணி பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள்கள் இப்போ உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள், இன்னைக்கு கெத்தான ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சுப விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சுப விரயம் செய்கிறது நல்லது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் மிச்சம் பண்ண முடியுங்கிறத பார்க்குறது ரொம்ப அவசியம். சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் நீங்கள் அனுசரித்து போங்க. இன்றைக்கி வேறு லெவலில் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா தொழிலில் பணியாளர்கள் மூலமாக தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான கால் லெட்டர் வரலாங்க. வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். செல்வாக்கு கூடக்கூடிய கெத்தான ஒரு நாளுங்க உங்களுக்கு. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் க்ரீன் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 7 இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நண்பர்கள் கூட பேசும்போதும் பழகும்போதும், இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்கள் தொழிலில் கூட நீங்கள் யாரு கூடயும் இன்றைக்கி விவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். யாரு கூடயும் நீங்கள் இன்றைக்கி வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க. அதனால் பிரச்சனைகள் தீரும், நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளுங்க. ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பெருகும். நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தையும் புதிய சூட்சங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகத்தையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களோட தேவைகள் என்னவோ அந்த எல்லா தேவைகளும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல சூழல் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு கெத்து கொடுக்கக்கூடிய மதிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க. செல்வாக்கு கூடும். நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு செயல்படுறதுனால ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வெற்றிகளும் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. நவீனமான லேட்டஸ்டான சில டெக்னாலஜி சம்பந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி சிறந்த ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. மதிப்பு கூடும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.